வணக்கம். தமிழக மக்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? அதில் ஒருத்தன் வந்து கமெண்ட் சொன்னான், அடே தமிழ் மரபுடா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது தமிழ் மரபு. ஒருத்தன் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கான், நீ கேட்டது பிறகு தமிழ் மக்கள் வந்து நல்லா இருக்க மாட்டாங்களாம். எப்பேற்பட்ட கபோதியா இருப்பான் அவன், எப்பேற்பட்ட கபதியா இருப்பான். இந்த சீமான் புலம்புறான், கருத்துக்கு இடம் இல்லை, கவர்ச்சிக்குத்தான் இடம் என்று. உன்னுடைய கருத்து என்ன? அடைங்க வா, திருப்பூர்க்கு சைமன் செபாஸ்டியன், நீங்க வா, உன் கருத்து என்ன? ஓசியில புல்ல கொடுத்தா வாங்கிக்குவியான்னு பொதுமழையில கேட்கறது உண்ட கருத்து. அது மக்கள் எடுத்துக்கொள்ளணும். புள்ள கோட்டர் வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி கொடுப்பியான்னு கேட்டிய, அந்த கருத்து வாங்கிக்கொள்ளணும். ஏன் உன் புள்ள உங்ககிட்ட டெய்லி கோட்டர் தான் கேட்கறானா? கோட்டர் கேட்கறானாடா பொறுக்கி, உன் புள்ள கோட்டர் தான் கேட்கறானா? நீ கோட்டர் வாங்கி கொடுத்ததான் உன் புள்ளைய வளர்க்குறியா? இதை நான் கேட்டுக்கொள்ளணும். இது உண்ட கருத்து. வாடா போடா, டேய் ஆடா போடா ஓய், இது உண்ட கருத்து. சரியா? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா சேலஞ்ச் பண்றீங்களா? நீ 445க்கு பிறந்தவனும், இது உங்க கருத்து. இந்த கருத்துக்கு வந்து இடம் இது ஓட்டு கிடைக்கல, கவர்ச்சிக்கு ஓட்டு கிடைச்சிட்டு. இதுதான் உங்களோட கருத்து. ஏண்டா திருப்பூர்க்கு சைமன் செபாஸ்டியன், திருநெல்வேலி மன்னன், இதுதான் உங்களோட கருத்து. என்ன கருத்துக்கு இடம் போகலையாம். அடே நாசமா போனவங்களே, சரியா? திருப்பூர்க்கிங்களே, சரியா? முதல்ல நீ திருந்து, அதுக்கு பிறகு உன் கட்சியில் உன் கீழே இருக்கிறவங்க திருந்துட்டும். சரியா? அந்த பக்கம் சாட்டை 1 minute 19 seconds மோடி இடம் கொடுத்தார். இவன் தான் இவன் சுண்ணி ஆட்டி கொண்டு போயிட்டு அங்க பக்கத்தில் நின்று இருந்தான். ஏண்டா அந்த தேவடியாளுக்கு பிறந்த சாட்டை தான் போயிட்டு நின்று இருந்தான். எத்தனை மினிட் எத்தனை இதுன்னு சொல்லி. அதுல இன்னொருத்தன், அவனும் இந்த நான் தமிழர் கட்சியில் இருக்கிறவன் தான். இப்ப ஓசூர்ல வந்து வீடு இடிச்சிட்டாங்களே, அது முறையா கிட்டத்தட்ட 1 வருஷம் 8 மாசம் இல்ல 9 மாசம் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து, எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்து, சரியா, ஃபைனல் நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல சொந்த வீடு இருக்கு, நீங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு சொந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டை நாங்க வேற யாருக்கா இடிச்சிட்டு வேற யாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் இது பண்ணா அவங்க கேட்காம இருக்க போக்குள்ளதான் அந்த வீட்டை வந்து இடிக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தெவிடியாளுக்கு பிறந்த நான் தமிழர் கட்சியில தெவிடியாளுக்கு பிறந்தவன் ஒருத்தன் நாசமா போக, சரியா, அவன் வந்து சொல்லியிருக்க இதுக்கு காரணம் டிவிகே. எல்லாம் டிவிகே. எவன் ரோட்ல தும்பினாலும் டிவிகே, எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் டிவிகே, மழை வந்தா டிவிகே, மழை வரலன்னா டிவிகே, எல்லாம் டிவிகே. அதை தானே சொல்லிட்டு இருந்தாம. சாட்டை துறைமுகனும் சீமான் என்ற திருப்பூர்க்கியும், சரி, அந்த 445க்கு பிறந்த சாட்டை துறைமுகனும் இந்த திருப்பூர்க்கி சீமானும், சரியா, டிவிகே தளபதி இப்படித்தானே கத்திட்டு இருந்தீங்க. பைத்தியமான திருந்தீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட கட்சிக்காக நீங்க பிரச்சாரம் செஞ்சீங்களாடா? ஏடா எங்கேயாவது ஒரு இடத்துல கட்சிக்கு பிரச்சாரம் செஞ்சீங்களா? தற்குறி. யார் இப்ப பெரிய தற்குறி? 17 நாள்ல டிவிக்கு வீடு இடிச்சுட்டான்னு சொல்றீங்க. பேசுறீங்களா? சம்பந்தப்பட்ட கலெக்டர் கிட்டயோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் இதுகிட்டயோ போயிட்டு ஆவணத்தை எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணி, சரியா, ஏன் இதை இடிச்சிங்கன்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் பார்த்து பேசுறீங்களா இல்ல பார்க்காம பேசுறீங்களா? கருத்து இல்லையா? பெரிய ஒரு கருத்து புலவர் தானே இவரு சீமான். எப்படிப்பட்ட கருத்து? உலகத்திலேயே ஒரு விலை மாதிரிக்கு 7 தடவை கருக்கருப்பு செஞ்சு அவ கூட இருந்த ஒரே தற்குறி, ஒரே பொறுக்கி இந்த சீமான் மட்டும்தான். இதை நான் சொல்ல, அவனே சொல்லியிருக்கான். அந்த பொன்மொழிய விலை மாதுன்னு சொன்னவன அந்த திருப்பொருக்கி தான். அதுக்கு 7 தடவை கருக்கருப்பு செஞ்சதும் அந்த கருப்பு திருப்பொருக்கி தான். இதை நான் சொல்ல, அவன் தான் சொன்னான். அது விலை மாதுன்னா அதுக்கு ஏண்டா 7 தடவை கருக்கருப்பு செய்யணும்? ஏண்டா திருப்பூர்க்கி வந்துருவானுகள் அவனோட சூனாவை தூக்கொண்டு கமெண்ட் போடுறதுக்கு.
ஆனா அவங்களோட ஐடியா போய் பாருங்க, லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏண்டா தொடர்நடுங்கி தெவடியாளுக்கு பிள்ளைங்களா, உங்களுக்கு கமெண்ட் போடுறதுக்கே தைரியம் இல்ல, ஐடியா பிளாக் பண்ணிட்டு கமெண்ட போடுறீங்க. அப்புறம் என்னத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சூனா? தூக்கி கொண்டு போங்க, தூக்கி கொண்டு போங்கடா. இவ்வளவு தைரியமா முகத்தை பார்த்து பேசுறேனே. ஏன் நான் தமிழர் கட்சிக்கு கைய வச்சா ஒரு குரூப்பே வந்து அட்டாக் பண்ண சொன்னா சேலஞ்ச் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தேன். என்னத்த புடிக்கிட்டீங்கன்னு, என்னத்த புடுங்கினீங்கடா நீங்க? தொடர்நடிங்களா வந்துட்டான். கவர்ச்சிக்கு தான் இடம், இதுக்கு இடம் இல்லை, கருத்துக்கு இடம் இல்லைன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் டிவிக்கு அந்த பக்கம். சரியா? அரசியல் வித்தகர் உதயநிதி டிவிக்கே வந்ததுக்கு பிறகு லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. 5 வருஷமா என்ன மாட்டுக்கொட்டையில படுத்து தூங்கிட்டு இருந்தியா? நீங்க செஞ்சு வச்சுட்டு போனதுதான் இன்னும் அது ஒழியாம இருக்கு. லா அண்ட் ஆர்டரை நீங்க கெட்டு குட்டி சவராக்கி வச்சிருந்தீங்க உங்களோட ஆட்சியில. அதுதான் இன்னும் சரி பண்ண முடியாம இருக்கு. லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சான். அடுத்து ஒரு கருத்துக்கு கனிமொழி சமயம் கொடுத்துட்டாங்களாம். உண்ட அண்ணன் பையன் 125 நாள்ல கொடுத்த இன்டர்வியூ பொது வலைதளத்தில் ஓடுது. என்ன சொன்னாரு? மெமரி லாஸ் போய் கேளுங்க என்ன சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பதவி வெறி, தமிழ்நாட்டை கொத்தடிமையா வைக்கணும்ன்ற ஒரு வெறி உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கே. சீரணி அரங்கத்துல சரியா உங்களுக்கு மூத்தவர் ஒருத்தர் இருந்தார், கலைஞர். அவரே சொன்னாதான் தானா கனி கனினும் தடியால் அடிச்சு கனிய வைக்க கூடாதுன்னு சொல்லி அவரு தான் ஒரு கருத்தை சொன்னார். ரிவைலன்ஸ் சொன்னா கேட்டு பாருங்க, எல்லாம் உங்ககிட்ட இருக்கும். அங்க உங்க கொத்தடிமையா இருக்கிற சன் டிவி ஒருத்தன் காடு காடா போட்டு தள்ளுறான் அவதூறுக்கு, காடு காடா போட்டு தள்ளுறான் அவதூறுக்கு. என்ன செய்ய? சரியான ஒரு ஆள் கடை, நீங்க சரியான கடையில சாப்பிட்டு இல்லடா. இல்லைன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு எவிடன்ஸ், சன் டிவியை பூட்டலாம், சன் டிவியை பேன் பண்ணலாம், கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கலாம். கவனம். அப்புறமா கோடிக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் திருப்பி வாங்குறதுக்கு. எதுக்கு எடுத்தாலும் டிவிக்கே தற்குறி. விஜய் போடரே ஓரமா போயிட்டு விளையாடுங்கடா, நாங்க பாத்துக்கிறோம். லா அண்ட் ஆர்டர் பார்க்கவும் தெரியும் எங்களுக்கு, அரசியல் செய்யவும் தெரியும். சரியா? எல்லாம் செய்ய தெரியும். உங்களோட ஐடி விங்க வச்சு சரியா போலியான நபர்களை உண்டாக்கி தேவையில்லாத இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு அதை ஆயிட்டு இதாயிட்டு அதை செய்யறத விட்டுட்டு சரியா இப்பயாவது திருந்துங்க. அடுத்தவன் மேல தலையை தூக்கி பிரச்சனையை தூக்கி அடுத்தவன் தலையில போடுறது பார்க்க உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லி முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. ஸ்டாலின் சார், ஒன்னாவது இந்த உதயநிதியும் சேகர் பாபும் இன்னும் 2 பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணியை உடைங்க. இல்லைன்னு சொன்னா திமுக இன்னொரு சாதிக் பாஷா வர வேண்டியிருக்கும். கவனம். சொல்லிட்டேன், துபாயில தான் மீட்டிங் நடத்துறாங்க. ஜனவரி மாசம் கல்யாணம் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் இவங்க கிட்னி மோசடியில இவங்க தெரியாதவங்க விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது? இவங்க ஆர்கே நகர்மணி ஜூலி அவர்களை நம்ம எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? ஜல்லிக்கட்டுல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவங்க யாரு எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. சோ அதுவும் ஜல்லிக்கட்டுல எப்படி நமக்கு தெரிய வந்தது ஜூலி அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அடி வாங்கி மெதி வாங்கி போராடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தர் அது செட்டிங்கா வந்தாலா இல்ல செட் பண்ணி வந்தாலான்னு தெரியல, அங்க ஆயிரக்கணக்கான மத்தியில இவங்க அதாவது ஜூலி அவர்கள் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க போராடல. அதான் சொல்றேன், போராடினவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இவங்க மட்டும் போராடினாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. சோ அதனால வந்து அந்த செட்டிங்கா வந்தால வந்து இவங்க கத்திக்கிட்டு இருந்த இந்த ஜூலி அவர்களை கரெக்டா போக்கஸ் பண்ணி வைரல் பண்ணி விட்டாரு. அவ்வளவுதான், அப்படிதான் தெரியும். மத்தபடி ஜல்லிக்கட்டு போராளி எல்லாம் கிடையவே கிடையாது. சோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஜல்லிக்கட்டுல பார்த்த அந்த ஜூலி அவர்களை இந்த பிக் பாஸுக்கு போறதுக்கு நடுவுல எங்க போனாங்க? அப்பெல்லாம் வந்து குரல் கொடுக்கல, அப்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு வா பாத்துக்கலாம்னு சொல்லல, அப்பெல்லாம் எந்த தப்பு நடக்கலையா தமிழ்நாட்டுல?
அதுக்கு அடுத்தது பிக் பாஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் நடக்கலையா? அப்பெல்லாம் ஏன் வந்து வேணா பாத்துக்கலாம் அப்படின்னா ஏன் வந்து குரல் கொடுக்கல? அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கலையா? சொல்லுங்க. சோ நீங்க கொடுத்த காசுக்கு உங்க உழைப்பு நீங்க போடுறீங்க, உங்க கட்சிக்கு இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா தப்பா போட்டீங்க அப்படின்னாக்கா எங்களை மாதிரி ஆளுங்க தவறாம தக்க பதிலடி தளபதி விஜயண்ணன் சார்பாக நாங்க கொடுப்போம்.